கடந்த காலங்கள் இருக்கக்கூடிய தடைகளோ தாமதங்களோ கெடுதலோ இது எல்லாமே அடியோடு விலகக்கூடிய உங்களுடைய உங்களுடைய வம்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஆர்ப்பரிப்பான அதிகாரம் கிடைக்கக்கூடிய ஆண்டாக 2024 மகர ராசிக்கு அமையப் போகுது. முகத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அழகு நிலையம் போகாமலேயே பார்த்தா ஒரு அழகாக இருக்கக்கூடிய சூழலை வந்து கொடுக்கறது இந்த மாதிரி நல்ல விஷயமாக தான் நடந்துகிட்டு இருக்கும். பயப்பட வேண்டாம். அப்படி அடமானம் வச்ச சொத்துக்களை அடமானம் வச்ச பொருட்களை மீட்டெடுக்கக்கூடிய வாய்ப்பு அதற்கான வருமானங்கள் இந்த வருஷத்தில் 2024 நிச்சயமாகவே கொடுக்கும். அவர் 2ஆம் இடத்துல வந்து ஆட்சி பெற்று இருக்கிறதுனால பிரிந்த குடும்பம் ஒன்று சேரக்கூடியது அல்லது கடந்த காலங்களில் இழந்த செல்வம் வந்து திரும்ப கிடைக்கக்கூடியது, நீதிமன்ற வழக்குகளில் வந்து சாதகமான தீர்ப்பு கிடைக்கக்கூடிய பாக்கியம் வந்துகிட்டு இருக்கும். பொதுவாகவே வழக்கறிஞராக இருப்பாங்க இல்லையா, இந்த வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வாதாடக்கூடிய வழக்கறிஞர் தொழிலில் உள்ளவர்களுக்கு மிகப்பெரிய வாழ்வாதாரம் கிடைக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமையப் போகுது. ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்குன்றத ரொம்பவே துல்லியமாக கணிச்சு சொல்லிட்டு இருக்காரு ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் அவர்கள். அந்த வகையில் அடுத்த ராசிக்கு எப்படி இருக்குன்றது அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். 2024 ஒவ்வொரு ராசி நேயர்களுக்கும் எப்படி இருக்குன்னு எங்களுக்காக எடுத்து சொல்லிட்டு இருக்கீங்க சார். அந்த வரிசையில் அடுத்த ராசியான மகர ராசிக்கு எப்படி இருக்க போகுது? மகர ராசியை பொறுத்தளவுக்கு மறு மலர்ச்சி அல்லது மறு ஜென்மம் எடுத்த மாதிரி ஒரு புது நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஆண்டாக 2024 அமையப் போகுது. மகர ராசியை பொறுத்தளவுக்கு தற்சமயம் பாத சனி அப்படிங்கிற அமைப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் சனி பகவான் மூலமாக ஏதாவது கெடுதல் வருமோ தடங்கள் வருமோங்கிற ஒரு கவலை இருந்துகிட்டு இருக்கலாம். கடந்த காலங்கள் இருக்கக்கூடிய தடைகளோ தாமதங்களோ கெடுதலோ இது எல்லாமே அடியோடு விலகக்கூடிய உங்களுடைய வம்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஆர்ப்பரிப்பான அதிகாரம் கிடைக்கக்கூடிய ஆண்டாக 2024 மகர ராசிக்கு அமையப் போகுது. மகர ராசி ஆரம்பத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, அதாவது 2024 புத்தாண்டு உதயமாகும் பொழுது சுகஸ்தானத்தில் வந்து குரு பகவான் இருக்கிறதுனால உடல் ரீதியான ஆரோக்கியம், தேக ஆரோக்கியத்தில் தெளிவு கிடைக்கும். மனசில் வந்து உடலில் வந்து ஒரு பொலிவு கிடைக்கக்கூடியது. முகத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அழகு நிலையம் போகாமலேயே பார்த்தா ஒரு அழகாக இருக்கக்கூடிய சூழலை வந்து கொடுக்கறது இந்த மாதிரி நல்ல விஷயமாக தான் நடந்துகிட்டு இருக்கும். பயப்பட வேண்டாம். 11ஆம் இடத்துல உப ஜெய லாபஸ்தானத்தில் வந்து புதன் பகவானும் சுக்கிர பகவானும் சேர்ந்து இருக்கிறதுனால கடந்த காலங்களில் அல்லல் பட்டு கஷ்டப்பட்டு சேர்த்தின சொத்துக்களை வந்து அடமானம் வச்சுருப்பீங்க இல்லையா, அப்படி அடமானம் வச்ச சொத்துக்களை அடமானம் வச்ச பொருட்களை மீட்டெடுக்கக்கூடிய வாய்ப்பு அதற்கான வருமானங்கள் இந்த வருஷத்தில் 2024 நிச்சயமாகவே கொடுக்கும். ஏதோ ஒரு பெரிய ஒரு அமைப்பிலிருந்து பெரிய சிக்கலிருந்து விடுதலை கிடைச்ச மாதிரி நிவர்த்தி கிடைச்ச மாதிரி மனசில் வந்து ஒரு சந்தோஷம் கிடைக்கும். பயப்பட வேண்டாம். குடும்பத்தில் வந்து கணவன் மனைவி இருவருக்குள்ளே வந்து வாதம் வரலாம், வாக்கு வரலாம், வாக்கு வாதம் வரலாம். ஆனால் விதண்டாவாதம் வரக்கூடாது, பிரிவு வரக்கூடாது. பிரச்சனை வரலாம், ஆனால் பிரிவு வரக்கூடாது இல்லையா. அந்த மாதிரி கடந்த காலங்களில் பிரச்சனை வந்து பிரிவை சந்தித்தவங்க அல்லது பிரிஞ்சிருந்தவங்களில் வந்து ஒன்று சேரக்கூடிய 4 பேருக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஒன்று சேரக்கூடிய பாக்கியத்தை இந்த 2024 புத்தாண்டு நிச்சயமாக கொடுக்கும். நீதிமன்றம் வரைக்கும் போயிடுச்சு, இனிமேல் சேருவதற்கு வாய்ப்பே இல்லை. அவங்க குடும்பம் அவ்வளோதான் பேசுவாங்க இல்லையா. அப்படி பேசுகிறவங்க முன்னாடி சட்டம் அப்படிங்கிறதுக்கு மேலே தர்மம் சம்மந்தப்பட்ட அமைப்புகளில் நீங்கள் ஒன்று சேரக்கூடிய, மனைவியை பற்றி கணவனும் கணவனை பற்றி மனைவியும் சேர்ந்து இருக்கும்போது புரியாத ஒரு சில விஷயங்களை பிரிஞ்சதுக்கப்புறம் தான் நிறைய தெரிய வேண்டியது வரும். அந்த மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு ஒருவருக்கொருவர் அறிஞ்சு ஒன்று சேரக்கூடிய பாக்கியத்தையும் இந்த 2024 புத்தாண்டு கொடுக்கும். பயப்பட வேண்டாம். ராசி அதிபதி சனி பகவான் என்னதான் பாத சனி அப்படிங்கிற அமைப்பில் இருந்தால் கூட அவர் 2ஆம் இடத்துல வந்து ஆட்சி பெற்று இருக்கிறதுனால பிரிந்த குடும்பம் ஒன்று சேரக்கூடியது அல்லது கடந்த காலங்களில் இழந்த செல்வம் வந்து திரும்ப கிடைக்கக்கூடியது, அதே மாதிரி கடந்த காலங்களில் நலிந்த தொழிலில் கூட வளர்ந்து வரக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கறது. இந்த மாதிரி நல்ல விஷயங்களை மகர ராசிக்கு 2024 புத்தாண்டு கொடுக்கும். மாணவர்களை பொறுத்தளவுக்கு படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நடிப்பு இல்லாமல் படிக்கிறது, படிக்கிற மாதிரி புத்தகத்தை வச்சு நடிப்பாங்களே நிறைய பேர், அந்த மாதிரி இல்லாமல் உண்மையாலுமே படிப்பின் மேலே ஒரு பிடிப்பு வரக்கூடிய ஆண்டாக 2024 வந்துட்டு இருக்கும். நீதிமன்ற வழக்குகளில் வந்து சாதகமான தீர்ப்பு கிடைக்கக்கூடிய பாக்கியம் வந்துட்டு இருக்கும். பொதுவாகவே வழக்கறிஞராக இருப்பாங்க இல்லையா, இந்த வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வாதாடக்கூடிய வழக்கறிஞர் தொழிலில் உள்ளவர்களுக்கு மிகப்பெரிய வாழ்வாதாரம் கிடைக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமையப் போகுது. உங்களுடைய தொழிலில் வந்து மிகப்பெரிய அளவுக்கு வந்து தறிகெட்டு போன அந்த தொழிலில் கொடிகட்டி பறக்கக்கூடிய மிகப்பெரிய வாய்ப்புகளை இந்த 2024 புத்தாண்டு மகர ராசிக்கு கொடுக்கும். ஓகே சார், மகர ராசிக்கு இந்த புத்தாண்டு ரொம்பவே அமோகமாக இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. மிக்க நன்றி சார். மகர ராசிக்கு இந்த புத்தாண்டில் குடும்பங்கள் ஒன்று கூடும்னு சார் சொல்லியிருக்காரு. அது ஒரு நல்ல தகவலாக உங்களுக்குலாம் இருக்கும்னு நினைக்கிறேன். இது மட்டும் இல்லாமல் அடுத்தடுத்த ராசிக்கான பலன்களும் சார் பிரத்யேகமாக உங்களுக்காக எடுத்து சொல்ல போகிறாரு. அது உடனே நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நிகழ்ச்சியை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் டச் பண்ணுங்கள். நன்றி.
2022ல் வறட்சி தான் அதிகமாக இருக்கும்னு சொல்லும்போது இல்லை நிச்சயமாக மழை பெய்யும் அப்படின்னு நீங்கள் தான் சொன்னீங்க. அது துல்லியமாக நடக்கவும் செஞ்சது. இந்த வருடம் மழை எப்படி இருக்கும் சார்? விவசாயம் எப்படி இருக்கும்? அதை பற்றிலாம் சொல்லுங்கள். இல்லை, இந்த வருஷம் மழை இருக்கும் அப்படிங்கிறது பொதுவான கருத்து. ஆனால் 2022 வந்து மழை இருக்கும் அப்படிங்கிறத விட அதிகமாக இருக்குங்கிற விஷயத்தை வந்து அடித்து சொல்லியிருந்தோம். அது நடந்ததுனால எல்லா நேயர்களுமே நிறைய பேர் கேட்கக்கூடிய கேள்வி, மழை எப்படி இருந்துகிட்டு இருக்கும். வானிலை அறிக்கை அப்படிங்கிறத விட வாழ்வியல் ஜோதிஷத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய பேர் வந்து கேட்டுட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிறது சந்தோஷமான விஷயம்தான். 2024 பொறுத்தளவுக்கு தமிழ் புத்தாண்டில் பஞ்சாங்கப்படி கிரக கோச்சாரம் எப்படி இருந்துகிட்டு இருக்குதோ அந்த கோச்சாரத்துக்கு தகுந்த மாதிரி மழை சம்மந்தப்பட்ட விஷயங்களை நிர்ணயம் செய்ய முடியும் அப்படிங்கிறது நீக்கமற்ற உண்மை. அப்படி இருக்கும் பொழுது மழை சம்மந்தப்பட்ட விஷயங்களை வந்து நம்ம கணிக்கும் பொழுது சனி பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால, கேது பகவான் 6ஆம் இடத்துல அதாவது கன்னி ராசியில் இருக்கிறதுனால கண்டிப்பாக மழை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் குறை இருக்காது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். மழை அப்படிங்கிறது வந்து மனசால வந்து பாதிக்கக்கூடிய அளவுக்கு இருக்குமான்னு கேட்டிங்கன்னா அந்த அளவுக்கு சேதாரம் கொடுக்காம, அதாவது உங்களுடைய வாழ்க்கையில் மழை என்ற விஷயம் 2024 மனுஷாளுக்கு சேதாரம் கொடுக்காம உங்களுடைய வாழ்க்கைக்கு ஆதாரம் கொடுக்கக்கூடிய அளவுக்கு அற்புதமாக இருக்கும் அப்படிங்கிறது ஆணித்தரமான உண்மை. கோவிட் வந்த பிறகு எல்லாருக்குமே இருக்கக்கூடியது இந்த வருடம் எப்படி இருக்கும் அப்படின்றது. ஏதாவது புதுசான தாக்கங்கள் உருவாகுமா, நோய்கள் அதிகமாக ஏற்படுமா, அப்படி இந்த வருடம் 2024 பாதிப்பு ஏதாவது ஏற்படுமா சார்? அதாவது 2024 ஆரம்பத்தில் புத்தாண்டு உதயமாகக்கூடிய அந்த நேரத்தில் செவ்வாய் பகவானும் சூரிய பகவானும் சேர்ந்து இருக்கிறதுனால கண்டிப்பாக புது புது நோய் வருவது, மருத்துவ சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் வருவது இயல்பு தான், தவிர்க்க முடியாது. ஆனால் பெரிய பெரிய நோய் வந்து உங்களுக்கு பாதிப்பாயிருச்சு அப்படிங்கிற மாதிரியோ அல்லது பெரிய பெரிய அளவுக்கு உங்களுக்கு பாதிப்பு வருது அப்படிங்கிற மாதிரியோ அல்லது தேவையில்லாத மரணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி நினைத்துக்க வேண்டாம். சாதாரணமாக வருஷம் நடக்கக்கூடிய அல்லது ஒவ்வொரு நாளும் நடக்கக்கூடிய சின்ன சின்ன இந்த மருத்துவ செலவு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருந்துகிட்டு இருக்கும், உடல் உபாதைகள் இருந்துகிட்டு இருக்கும் அப்படிங்கிறது தவிர்க்க முடியாது. ஏன்னா நோயை பற்றி பேசும்பொழுது தாய் இல்லாத குழந்தையை பார்க்க முடியும், நோய் இல்லாத மனசால் பார்க்க முடியாத அளவுக்கு இன்றைக்கி காலங்கள் வந்து கலிகாலமாக இருக்கிறதுனால உணவு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வந்து சரியான ஒழுக்கம் அல்லது ஆதாரத்தை கடைபிடிக்காமல் இருக்கிறதுனால நோய் அப்படிங்கிறது 2024 இல்லை, எப்போவாக இருந்தாலும் எல்லோருக்கும் ஏதாவது ஒரு வகையில் நோய் இருந்துகிட்டு இருக்கும். அந்த காலத்தில் விருந்து சாப்பிட்றது அப்படிங்கிறது பெருமையாக இருந்தது. இந்த காலத்தில் மருந்து சாப்பிட்றது தான் பெருமையாக இருக்கக்கூடிய சூழல் இருக்கிறதுனால நோய் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருந்துகிட்டு இருக்கும். ஆனால் பயப்படக்கூடிய அளவுக்கோ அல்லது வேறு வகையான பாதிப்பு வரக்கூடிய அளவுக்கோ கொடுமையான அல்லது கடுமையான நோய் அப்படிங்கிறதுல நீங்கள் பயப்பட வேண்டாம். அப்படி கடுமையான நோய் வர்ற மாதிரி வந்து பயமுறுத்தக்கூடிய சூழல் இருந்தால் கூட அதை தாங்கிக் கொள்ளக்கூடிய பக்குவம் நம்ம எல்லோருக்குமே இருக்குது அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை. ஏன்னா சந்திர பகவான் பஞ்சமஸ்தானத்தில் அமர்ந்து உபஜெய லாபஸ்தானத்தில் சனி பகவான் ஆட்சி பெற்று ராஜகிரகம் சூரிய பகவான் பாக்கி ஸ்தானத்தில் இருக்கிறதுனால எவ்வளவு பயமுறுத்தினாலும் எது வந்தாலும் பார்த்துக்கலாங்கிற எண்ணம், படிப்புக்கு மேலே நடிப்புக்கு மேலே இந்த உலகத்தில் வாழ்ந்தே ஆகணுங்கிற பிடிப்பு எல்லா மனுஷாளுக்கும் யதார்த்தமாக இருக்கும் இந்த 2024. இந்த 2024 பொதுவாக எல்லாருக்குமே நல்லா இருக்குது, இருந்தாலும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க சார். அதை தாண்டி ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்குது அப்படின்ற தெரிஞ்சுக்கணுன்ற ஆர்வமும் ரொம்பவே அதிகமாக இருக்குது சார் எங்களுக்கு. இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் எந்த மாதிரி இருக்கும், 2024 புத்தாண்டு 12 ராசிகளுக்கு தனித்தனியாக எப்படி இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம விரிவாக பார்க்கலாம். இருந்தாலும் எல்லா ராசிக்குமே வந்து பார்த்திங்கன்னா முன்னோட்டமாக எடுக்கும் பொழுது முன்னேற்றம் கொடுக்கக்கூடிய ஆண்டாகத்தான் 2024 இருந்துகிட்டு இருக்கும். சாஸ்திர ரீதியாக ஒரு மனுஷாளுக்கு சங்கடம் வரக்கூடிய சூழல் இருந்தால் கூட அதே சாஸ்திர ரீதியாக உங்களுக்கு சொல்லும் பொழுது சந்தோஷப்படுத்தக்கூடிய எண்ணங்கள் அதிகமாக வந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது உண்மையான விஷயமா வந்துட்டு இருக்கு. சங்கடம் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லித்தான் ஆகணும். இருந்தாலும் அந்த சங்கடம் கூட உங்களுக்கு சந்தோஷமாக மாறுவதற்கு ஒரு சில நல்ல விஷயங்களை, நல்ல வார்த்தைகளை நம்ம ராஜயோகம் நிகழ்ச்சி எப்பவுமே சொல்லிட்டு இருக்குது அப்படிங்கிறது யதார்த்தமான விஷயம். இதில் வந்து 2024 நல்லா இருக்குன்னு சொல்கிறது வந்து பொதுவாக சொல்லலை, உங்களுடைய ஆறுதலை படுத்துறதுக்காக சொல்லலை. 2024 ஆங்கில புத்தாண்டு வந்து பார்த்தீங்கன்னா 1ஆம் தேதி தான் பிறகுது அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். அது பிறப்பையன் 1. எண் கணிதப்படி 2024 புத்தாண்டு விதியன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அதாவது 1/1/2024 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா விதியன் அப்படிங்கிறது 1/1/2024 மொத்தமாக கூட்டும் பொழுது அதுக்கும் 1ஆம் நம்பர் வந்திருக்குது. பிறப்பு எண் 1 வந்து விதி என்னும் 1 வந்து வைங்களே, எவ்வளவு சதி வந்தாலும் தன்னுடைய மதியை பயன்படுத்தி மிகப்பெரிய மேன்மை அடைய முடியும் அப்படிங்கிறது எண் கணித சாஸ்திரத்தில் எழுதப்பட்டுள்ள விதி. அதனால் பிறப்பு என்னும் 1 வந்து விதி என்னும் 1ஆம் நம்பர் வந்ததுனால யாராக இருந்தாலும் எப்படி பார்த்தாலும் நம்பர் 1 வர முடியும், முன்னேற்றமாக வர முடியும். நோய் இருக்கும், நொடி இருக்கும், மழை இருக்கும், அதே மாதிரி வாகன சம்பந்தப்பட்ட வகையில் சின்ன சின்ன விபத்துகள் இருந்துட்டு இருக்கலாம். இருந்தாலும் அதையும் மீறி நம்ம ஜெயிச்சு வரக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாக 2024 12 ராசிகளுக்குமே அமையுது அப்படிங்கிறது யதார்த்தமான விஷயமா வந்துட்டு இருக்குது. இருந்தாலும் ஒவ்வொரு ராசிக்கு புத்தாண்டு கிரக நிலையை பொறுத்தளவுக்கு கோச்சார ரீதியாக 2024 எப்படி இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை விரிவாகவே தெரிஞ்சுக்கலாம். ஓகே சார், 2024 ரொம்பவே நல்லா இருக்க போகுது. என்ன பிரச்சனை வந்தாலும் தடைகளை தாண்டி முன்னேற்றம் எல்லாருக்கும் உண்டுன்னு சொல்லியிருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு ராசிக்குமான பிரத்யேகமான பலன்களையும் சொல்கிறேன்னு சொல்லியிருக்கீங்க சார். மிக்க நன்றி.
ஸோ 2024 எப்படி இருக்க போகுது அப்படின்றது பல பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரும் கனவாக இருந்துட்டு இருக்கும். அதற்கான பலன்களை சார் சொல்லியிருக்காரு. இது பொது பலன் மட்டும்தான். நிகழ்ச்சியை நீங்கள் தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த ராசி, அதாவது உங்கள் ராசிக்கான பிரத்யேகமான பலனையும் சார் சொல்ல போகிறாரு. அந்த நிகழ்ச்சியெலாம் நீங்கள் தொடர்ச்சியாக பார்க்கணும், அடுத்தடுத்த நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை டச் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்த நிகழ்ச்சிக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும்.